மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். Choose who you want to be. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எடப்பாடியாருக்கு தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர் கொஞ்சம் போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் அதை பார்த்தா? இந்த நிருபர் பார்த்தாரு, இந்த நீங்க சொல்ற அந்த பத்திரிகை நிருபர் பார்த்தாரு அங்க போய். இப்போ அதிமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா, செங்கோட்டையனுக்கும் வேலுமணிக்குமே இந்த முக்கிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்ததுல கொஞ்சம் அவங்களுக்கு பிணக்கு இருந்துச்சு. மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாருக்கும் எல்லா கட்சியிலும் இருக்குங்க, இல்லாம இருக்காது. அமைச்சர் ரகுபதி தான் சொல்றாரு, அதிமுகல எலெக்ஷனுக்கு பிறகு அவங்க என்ன ஆகுங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அமைச்சர் ரகுபதி. தெரியல, அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவருக்கு தெரியாது. கண்டிப்பா எலெக்ஷன் வந்த பிறகு இந்த ஏசியங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும், வதந்திகள்லாம் அடங்கி போயிடும். ரகுபதி வீட்டுக்குள்ள அடங்கிடுவாரு, அவர் வாயை அடைக்கப்படும். செல்லூர் ராஜு அவர்கள் விஜய் சொல்றப்ப அவருமே கொஞ்சம் புகழ்ந்து பேசியிருக்காரு லேசா. அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிற வேண்டியதானே, அவருடைய தளபதியா போய் சேர்ந்துக்கிற வேண்டியதானே. நிம்மதியா அதிமுக நிம்மதியா இருக்கும்ல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற ஆளுகள் வச்சுக்கிட்டு கண்ட்ரோலே இல்லாம பேசுறாருங்க. அவர்லாம் என்ன பேசுவார்னு அவருக்கே தெரியாது. அவர் எதுக்கு போய் ஒரு பாராட்டுன்னு தெரியல எனக்கு. இந்த வைத்திலிங்கம் எஸ்பி வேலுமணி ரகசியமா சந்திச்சிருக்காரு. ஒருவேளை அவர் அதிமுக வர்றதுக்காக பேசியிருப்பாரு. அவர் ஏற்கனவே அங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க அவருக்கும் ஓபிஎஸ். ஏற்கனவே வேலுமணினாலதான் கொஞ்சம் பிரிஞ்சு போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருக்கலாம், அவரை வச்சு உள்ள வந்துடலான்னு பிளான் பண்ணிருப்பாரு. சார் வணக்கம். வணக்கம். இருமுறை அதிமுக திடீர்னு எடப்பாடிக்கு எதிராக தென் மாவட்டங்களை பார்த்தா ஒரு புரட்சி குழு உருவாகி இருக்கு அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு நாளிதழில் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஏன்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே சவுத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாருமே எடப்பாடி அவர்கள் பேசுகிறப்போ ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களும் முன்னாடி இருந்தப்போ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணீங்க, இப்போ இருக்கிற நீங்கள் ஒர்க் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடிஞ்சிக்கிட்டதாகவும், இதனால எடப்பாடியாருக்கு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் கொஞ்சம் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் எல்லாமே இதையுமே உங்களுக்கு கவனத்துக்கு வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏராளமான விஷயங்கள், இந்த மாதிரி ஹேசியங்கள், ஆதாரமற்ற வதந்திகள் எக்கச்சக்கமாக அதிமுக எதிராகவும் திமுக எதிராகவும் பரப்பப்படுது. நீங்கள் அதிமுக மட்டும் பார்க்குறீங்க, திமுக எதிராக பரப்பப்படுது. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு போர்ப்படையெல்லாம் உருவான மாதிரி தெரியல. எடப்பாடி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை அவங்கெல்லாம் கொண்டாடினாங்க. மதுரையில் எல்லா ஊர்கள்லையும் கொண்டாடினாங்க, சவுத்தில் திருநெல்வேலியில் கொண்டாடினாங்க. அவரை அந்த நீங்கள் சொல்கிற அந்த முக்குளத்தூர் சமூகத்தை சார்ந்த அந்த அதிமுக தலைவர்கள் எல்லாம், முக்கிய தலைவர்கள்லாம் அவரை நேரில் வாழ்த்திட்டு போனாங்க. நான் பார்த்தேன், மாலை போட்டு வாழ்த்திட்டு போனாங்க, கேக் கொண்டு கொடுத்தாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த செய்திக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி அவங்க என்னன்னா கொஞ்சம் தென் மாவட்ட உறுப்பினர் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க. எலெக்ஷன் கொஞ்சம் நல்லா பார்த்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி. யார் அதை பார்த்தா? யார் அதை பார்த்தா? எந்த நிருபர் பார்த்தாரு? இந்த நீங்கள் சொல்கிற அந்த பத்திரிகை நிருபர் பார்த்தாரு அங்கே போய் அவர் அது மாதிரி கடுமையாக பேசினதை? அவர் எல்லாரையும் பாராட்டி தான் சொல்கிறாங்க. அதாவது ஒருங்கிணைந்த செயல்பாடு அதிமுக தான் இருந்துச்சுன்னு அதிமுக கருது. அவங்க பத்திரிகையில் வருது. இந்த தேர்தல் களத்தில் ஒருங்கிணைந்த செயல்பாடு, கூட்டணி கட்சிகளோட கூட எந்த மாச்சரியங்கள் இல்லாமல், பிணக்கு இல்லாமல் நல்ல ஒற்றுமையாக செயல்பட்டுருக்காங்க. ஒருங்கிணைந்த பரப்புரை நடத்தினது அதிமுக தான். நீங்கள் மாறா திமுக எடுத்திங்கன்னா, மதுரையில் திமுகவுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஊழல் நட்பு விலகல் எல்லாம் இருக்குது. திருநெல்வேலியில் கட்சிக்காரக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு பஞ்சாயத்து பண்ணுறது இங்கேருந்து ஒரு மினிஸ்டர் அனுப்புகிறாரு நம்ம முதல்வர். அதே தான் இப்போ அதிமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செங்கோட்டையனுக்கும் வேலுமணிக்குமே இந்த தேர்வுக்கு இந்த முக்கிய உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்ததில் கொஞ்சம் அவங்களுக்கு பிணக்கு இருந்துச்சு அப்படிங்கிற சொல்றாங்க. மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாருக்கும் எல்லா கட்சியிலும் இருக்குங்க, இல்லாம இருக்காது. ஏன்னா கடந்த சில நாளுக்கு முன்னாடி நம்ம அந்த செய்தியை பார்த்துருப்போம். செங்கோட்டை கூட பாஜக சேர அந்த செய்தி சொன்னீங்க. செங்கோட்டை அது பதில் சொல்லிட்டாரு, நான் பாஜக போறதுங்கிறது பொய், பித்தலாட்டம், பொய் பிரச்சாரம் சொல்லிட்டாரு. நான் ஒரு காலம் போக மாட்டேன்ட்டாரு. இன்னும் சொல்லப்போனால் அவர் பாஜகவை எதிர்த்து பல தடவை பேசியிருக்காரு, கூட்டணியில் இருந்தப்பே பேசியிருக்காரு. அவரோடு போவாருன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க எஸ்பி வேலுமணிக்கு செங்கோட்டையனுக்கு பிரச்சனைங்கிறீங்க. எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன்னு சேர்ந்து எடப்பாடிக்கு எதிராக சதி வேலை பண்ணுறாங்கன்னு அப்படி ஒரு செய்தி வருது. இது எவ்வளோ விஷயம் வருது பாருங்கள். இவங்களுக்குள்ள முரண்பாடு. இந்த வதந்திகள்லையே வதந்திகளுக்கு ரெக்கை கட்டி பறந்த ஆரம்பித்தா அது மட்டும் பறந்துக்கிட்டே இருக்கும். அது எந்த ஆதாரமும் இல்லாத, யார் போய் பார்த்தா, யார் அங்கே நடந்துச்சு, எஸ்பி வேலுமணி எப்படி ஏன் அவர் எடப்பாடியார் பிறந்தநாள் விழாவில் அவர் தான் பெரிய மாலையை கொண்டு போய் போட்டார், கூடவே இருந்தார், நம்மலாம் பார்த்தோம். செங்கோட்டையன் பாஜகவில் சேருவாங்கங்கிறது பொய்த்து போச்சு. இன்னும் சொல்லப்போனால் திமுக பற்றி பல வதந்திகள் வருது.
பல ஹேசியங்கள், வதந்திகளா இல்ல ஹேசியங்கள். இதை முக்கியமா சொல்றேன்னா அமைச்சர் ரகுபதி தான் வந்து சொல்றாரு அதிமுகல வந்து எலெக்ஷனுக்கு பிறகு அவங்க என்ன ஆகுங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அமைச்சர் ரகுபதி. தெரியல, அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவருக்கு தெரியாது கண்டிப்பாக, உண்மைதான். அது சிறப்பாக வரும், ஒருங்கிணைப்பு வரும். எலெக்ஷனில் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க பெரிய அளவுக்கு. எலெக்ஷன் இப்போ வந்த பிறகு இந்த ஏசியங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்படும், வதந்திகள்லாம் அடங்கி போயிடும். ரகுபதி வீட்டுக்குள்ளே அடங்கிடுவார், அவர் வாயை அடைக்கப்படும். என்ன அவர் பார்க்கத்தான் போகிறாரு, என்ன நடக்குதுன்னு தெரியாது. இப்போ அவருக்கு அது தெரிய போகுது 4ஆம் தேதி பிரமாதமாக. அவங்க இப்போ பாருங்கள், அவங்க தான் எல்லா இடத்துலையும் நீர் மோர் பந்தல்லாம் வச்சு மக்களோட போய் இயந்து செயல்பட்டு இருக்காங்க. திமுக எங்கே காணமே ஆளுங்களே, கூடாரத்துக்குள்ளே முடங்கிட்டாங்களே, செயல்படவே இல்லைங்கிறீங்களா? எங்கே செயல்படுறாங்க? இப்போ தேர்தல் பின்னாடி எங்கேயா பார்க்குறீங்களா அவங்கள? ஒருத்தருக்கு காணமே. நான் முதல்வர் கோல்ஃபாட்டில் தான் நான் பார்த்தேன். என்ன அது எங்கே ஒன்றும் தெரியலையே. இளைய தளபதி எங்கே போயிட்டாரா? லண்டன் போனவர் திரும்பி வரல, அங்கே இருக்கார். ஸோ அங்கே எல்லாம் முடக்கிடுச்சு எல்லாமே. அவங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் வட இந்தியாவில் இந்த வாக்கு சதவீதம் குறைவாக பதிவான உடனேயே பாஜக கிளி வந்துச்சா இல்லையா? நீ ஷேர் மார்க்கெட்டு டவுன் ஆகுது, சென்டிமெண்ட் என்னவா இருக்குது? பாஜக பயப்படுது, தன்னுடைய பிரச்சார யுத்தியை மாத்துறாங்க. இல்ல அதுக்கு மத்திய அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டையும் அரசியலையும் ஒன்னா சேர்க்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லி. அரசியல் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் ஷேர் மார்க்கெட்டை பாதிக்குதுங்க. ஏன் திடீர்னு சரிஞ்சது காரணம் சொல்ல சொல்லுங்க அவங்கள. ஏன் சரிஞ்சது? நீங்கள் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் கம்மியானா அது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்கிறாங்க. அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் அது கம்மியானால் ஆளுங்கட்சியை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆட்சி மாற்றங்களோ இல்லை வாக்கு சதவீதம் அதுக்கான வாய்ப்புலாம் அலைகள் இருந்தால் கூட ஷேர் மார்க்கெட்டு வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அது இவங்க இவ்வளோ வருவாங்களோ அப்படிங்கிற அவங்க சந்தேகம் வருது. நிலையான ஆட்சி அங்கே வருமா அப்படின்னா, நிலையான ஆட்சி வந்தால் பலமான ஆட்சி வருமா? அடுத்த கட்டம். பலமான நிலையான ஆட்சி வந்தால் தான் ட்ரேடிங் கம்யூனிட்டிக்கு லாபம், கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு லாபம். அப்படி இல்லைன்னா நமக்கு அது பாதிக்கும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க, அச்சப்படுறாங்க. அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க அவங்க பணத்தை வித்ரா பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இளைய தளபதி அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்களை சொன்னதுனால இப்போ திரும்பி இதை கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். செல்லூர் ராஜு அவர்கள் வந்து விஜய் சொல்கிறப்ப அவருமே கொஞ்சம் புகழ்ந்து பேசியிருக்காரு லேசா. அவர் கொஞ்சம் நல்லதெல்லாம் தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பண்ணுவார். அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிற வேண்டியதானே அவருடைய தளபதியாக போய் சேர்ந்துக்கிற வேண்டியதானே. நிம்மதியாக அதிமுக நிம்மதியாக இருக்கும்ல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிற ஆளுகளை வச்சுக்கிட்டு கண்ட்ரோலே இல்லாமல் பேசுகிறாருங்க. அவரெல்லாம் என்ன பேசுவார்னு அவருக்கே தெரியாது. அவர் எதுக்கு இப்போ ஒரு பாராட்டுன்னு தெரியல எனக்கு. அவர் நல்லது செய்வார். இப்போ இவர் நல்லது செய்ய மாட்டாரா? எடப்பாடி நல்லது செய்ய மாட்டாரா? என்ன தாங்க பேசுகிறார் அவர்? எதுக்காக இப்போ பேசணும்? இதெல்லாம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஒரு ஆதாயத்துக்கு கூட பேச தெரியாது அவருக்கு. சில பேர் ஆதாயத்துக்காக சில விஷயங்கள் விடுவாங்க, அது கூட தெரியாத ஆள் அவர். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி திமுகலையும் எப்படி அதிருப்தி நிலவுதோ அதே மாதிரி அதிமுகலையும் இப்போ அதிருப்தி நிலவுறப்போ அதை கொஞ்சம் எடப்பாடியார் வந்து கொஞ்சம் கண்டும் காணாத மாதிரி இருக்காரு அப்படின்னு சில உறுப்பினர்கள்லாம் சொல்கிறாங்களாம்ல. இருந்தால் தானே கண்டுக்கிறதுக்கு எதுவும் அதிருப்தி நிலையே இல்லையா? அது மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். அவங்க நான் பார்த்த வரைக்கும் பரப்புரையில் ஒருங்கிணைந்து செயல்பட்ட ஒரே கட்சி அதிமுக தான். எங்கேயாவது மாற்று கருத்து இருந்துச்சா? அவங்களுக்கு இடையில் ஒரு மோதல் முட்டல் எங்கேயா பார்த்தீங்களா? பரப்புரை மொத்த தமிழ்நாட்டிலையும் ஒன்றாக இணைந்து ஒரே கோணத்தில், அது கூட இது கூட இந்த பெர்ஸ்பெக்டிவ் கூட என்ன ஃபோக்கஸ், எதில் ஃபோக்கஸ் பண்ணணும், என்ன கருத்துக்களில் ஃபோக்கஸ் பண்ணணும், அதுலேயும் தீவிரமாக அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணி அதிகமாக திமுகவுக்கு எதிராக பிரச்சாரத்தை கூர்மைப்படுத்தி நடத்துகிறாங்களா இல்லையா? இப்போ பாஜகவில் என்ன இருக்குது பிரச்சனை? எதை பற்றி பேசுகிறேன்னு அவங்களுக்குள்ள தெரியலை. இவங்க பிரதமர் பேசுகிறத பார்த்து அந்த கட்சிக்காரனே முகம் சொல்லிக்கிறான். ஏன் இப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லி நீங்கள் திசை மாறுறீங்க. நடுவில் எலெக்ஷன் ப்ராசஸில் வளர்ச்சியை பற்றி பேசிட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்து இந்துத்துவா கையில் எடுக்கிறீங்க. முழுக்க முழுக்க இந்துத்துவா பற்றி மட்டும் பேசுகிறீங்க, வளர்ச்சியை பற்றி பேச நிறுத்திட்டீங்க இல்லையா? அது உங்களுடைய அந்த பயத்தை, உங்களுக்கு செல்ஃப் பிலீஃப் இல்லைங்கிறத தெரியுது. ஆனால் அதிமுக அந்த மாதிரி எந்த கட்டத்திலையும் இல்லையே. இல்லை அண்ணா பிரச்சாரம் பண்ணாங்க. என்னன்னா பிரதமரை எதிர்க்கிறதுமே என்ன எலெக்ஷன் முடிஞ்சு இப்போதான் கடைசியாக தான் அது. மற்ற நேரத்தில் எல்லாமே எடப்பாடியார் வந்து பிரதமரை ரொம்ப ஹார்ஷாக தாக்காத மாதிரி இருந்துச்சு. எதுக்கு தாக்கணும்? இல்லாத கட்சி ஏன் தாக்கணும்? தமிழ்நாட்டில் இல்லாத கட்சி எங்கே போய் தாக்கணும்? இல்லை மக்களவை தேர்தல் வர்றப்ப அவங்க தானே எதிர்கட்சியாக அது சொன்னாங்க. அது சொன்னாரே, காங்கிரஸ் வந்தாலும் அண்ணா பாஜக வந்தாலும் ரெண்டு பேருமே வந்து இந்த கூட்டணியில் சொல்லிட்டாரு. 10 ஆண்டு கால ஆட்சியில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு. இல்ல முதலமைச்சர் சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமா? முதலமைச்சர் ரொம்ப ஹார்ஷா தாக்குறாங்க. ஆனா மோடி கொஞ்சம் லைட்டா. மோடி பேசலையே, அவர் ஒன்றும் பேசிக்கலையே. எடப்பாடி தாக்கியெல்லாம் பேசினா பதில் பேசியிருப்பாங்க. அவர் பேசலையே, அவர் தவிர்க்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி கடைபிடிக்கிறாங்கன்னா,
அதிமுகவை நம்ம விமர்சனம் பண்ண வேணாம், திமுகவை மட்டும் விமர்சனம் பண்ணுவோம். போட்டி என்பது நமக்கும் திமுகவுக்கு தான். அதிமுக களத்தில் இல்லை, அதுதான் பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு திமுகவும் உடன்பட்டுருக்கு. 2 பேரும் எதிர்த்து பேசிக்கிடுவோம். நமக்கு வந்து அதிமுக பொருட்டு இல்லை, அதிமுக இல்லாமல் போயிட்டு அந்த இடத்துல நான் வந்து உட்காந்துக்கிருவேன் பாஜக நினைக்குது. திமுக என்ன நினைக்குது, நமக்கு அதிருப்தி வாக்குகள் கொஞ்சம் அதிமுக கொஞ்சம் பாஜகவுக்கு போனால் நல்லது, ஒருமுகமாக அதிமுகவுக்கு போயிடுச்சுன்னா நம்ம அவுட்டுன்னு பயப்படுறாங்க அவங்க. அதுதான் நடந்துச்சு. கடைசியில் எலெக்ஷன் நெருங்கி ஊன்னு சத்தம் போட்டார் அண்ணாமலை. தேர்தல் நெருங்க ஆளை காணும், அவன் கட்சியை காணும், ஏஜென்ட்டுகள் பூத்தில் ஏஜென்ட்டுகள் இல்லை. இந்த கிணறு திடீர்னு காணாமல் போயிது பாருங்கள், அது மாதிரி பாஜக காணாமல் போயிடுச்சு தேர்தல் களத்தில். அது வந்து திமுகவுக்கு நஷ்டங்க. அதுதான் அதிமுக பக்கம் ஒருங்கிணையுது, எல்லாம் ஒருமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதிமுகவுடைய பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்கப்பட்டிருக்குது இல்லையா. அவங்க அது இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ ஓபிஎஸ்ஸையும் தினகரனையும் வச்சு இந்த கட்சியை பிளவுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. இல்லை ஆமாம், இப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா ஓபிஎஸ் சேர்ந்த வைத்திலிங்கம் வந்து எஸ்பி வேலுமணி ரகசியமாக சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே. ஒருவேளை அவர் அதிமுக வர்றதுக்காக பேசியிருப்பார் வைத்திலிங்கம். இல்லைம்மா, அவர் ஏற்கனவே அங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க அவருக்கும் ஓபிஎஸ். ஏற்கனவே வேலுமணினால தான் கொஞ்சம் பிரிஞ்சு போனாரே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இருக்கலாம், அவரை வச்சு உள்ளே வந்துடலான்னு பிளான் பண்ணியிருப்பார். இவரால் தான் நம்ம வெளியே போனோம், இவரை சரி கட்டிட்டோன்னா உள்ளே போயிடலான்னு கூட நினைக்கலாம், பேசியிருக்கலாம், நமக்கு தெரியாது. இப்போ என்னன்னா சார், இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு திமுகவிலையும் எப்படி முக்கியமான சில மாற்றங்கள் அமைச்சரவையிலோ இதில் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகுதோ, அதே மாதிரி அதிமுகவிலும் முக்கியமான சில மாற்றங்கள் ஏற்படலாம். தேர்தல் ரிசல்ட் என்னங்கிறத பொறுத்துங்க. தேர்தல் ரிசல்ட் அதிமுக ஒரு 20 இடத்துல 10-15 இடத்துல 20 இடத்துல ஜெயிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, கைப்பற்றிட்டான்னு சொல்லுங்க, பிறகு என்ன ஆகும்? இல்லை ஒருவேளை அந்த கட்சி மேலும் ஒருங்கிணை, தலைமைக்கு மேலே விசுவாசம் கூடிடும் இல்லையா. இல்லை ஃபாலோ அவுட்னா கொஞ்சம் குறையத்தான். இல்லை அதான் சொல்கிறேன், அந்த ஃபாலோ அவுட் நீங்கள் சொல்கிறக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறப்போ ஒருவேளை எடப்பாடியோட அந்த பவர் ஆனது கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் குறையாதுங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ திருநாவுக்கரசு 96 தோல்வி அடைஞ்சப்போ திருநாவுக்கரசு இவங்கெல்லாம் வெளியே போனாங்க, போர்க்கொடி தூக்குனாங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது எஸ்டி சோமசுந்தரம் போர்க்கொடி தூக்குனாரு. அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் கட்சி. ஜெயலலிதா அவங்களுக்கு பார்க்குறப்ப என்ன சொல்லுவாங்க, ஒரு ராணுவ கட்டமைப்போடு அந்த கட்சியானது இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எடப்பாடியார் இருக்கிறப்ப கொஞ்சம் இந்த சலசலப்புகள்லாம் லைட்டாக. ராணுவ கட்டமைப்புங்கிற சர்வாதிகாரத்தனங்க, அது திமுகவில் இருக்குது. குடும்பம் சொன்னால் கேட்குறவங்க எல்லாரும், குடும்பம் என்ன சொல்லுதோ அதை கேட்பாங்க. அதை எதிர்த்து பேசுகிற தைரியம் ஒருத்தருக்கும் கிடையாதுங்க. பின்னாடி பேசிக்கிடுவாங்க, வெளிப்படையாக பேசவே முடியாது. உதயநிதி வர்றதை கூட ரொம்ப பேர் விரும்பலைன்னு சொல்லி ஒரு வதந்தி வருது, எந்த அளவுக்கு உண்மையும் தெரியாது. அவர் மேலே லிஃப்ட் பண்ண போகிறாங்க, அவரை ஜப்டி சிஎம்மாக கொண்டு வர்றதையோ இல்லை சிஎம்மாக கொண்டு வர்றதையோ சிஎம்மாவே கொண்டு வந்துடலாம் கூட நினைக்கிறாங்க. துணை முதல்வரோ இல்லை சிஎம்ஓவா அப்படிங்கிறப்ப அதை எதிர்த்து மூத்த தலைவர்கள் பல பேர் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் களை எடுக்க பார்க்குறாங்க. தேர்தலில் சரியாக பணியாற்றாத அமைச்சர்களை களை எடுக்கணுங்கிற முயற்சி முன்கூட்டியே நடந்துச்சு. தேர்தல் ரிசல்ட் வந்த பிறகு பார்த்துக்கலான்னு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். குடும்பம் கூடி முடிவு எடுக்குதுங்க, அந்த முடிவுகளை தான் மற்றவங்களாம் கேட்க வேண்டியது. இப்போ ஜெயலலிதா அதே மாதிரி ஜெயலலிதா சசிகலா வந்து எல்லா முடிவும் எடுப்பாங்க, அதைத்தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சர்வாதிகாரம் அது தேவையில்லை. எடப்பாடி அப்படி இல்லை, எல்லாரையும் கூட்டி கன்சென்சஸ் மூலமாக கட்சியை நடத்தணுங்கிறாரு. கட்சியில் வந்து இந்த சுதந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, உள்கட்சி ஜனநாயகம், அதை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து தன்னை எல்லாருக்கும் மேலே நிறுவுவதற்கு அவர் முயற்சி செய்கிற மாதிரி எனக்கு தெரியலை. அவர் எல்லாரோடையும் கலந்து பேசி எல்லா முடிவுகளையும் எடுக்கணும்னு பார்க்குறாரு. அது சரிதானே, அது நல்ல விஷயம் தானே சார். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஏன்னா பிஜேபி வந்து அந்த பொருளாதார அறிக்கை வந்து ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் இந்துக்களுடைய மக்கள் சதவீதம் வந்து அது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இஸ்லாமியர்களோடது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ இதுக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் எல்லாமே கடும் விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு அறிக்கை தேவையா? பாஜக தன்னுடைய இந்துத்துவ அஜெண்டாவை முன்னெடுத்தாச்சு. தோல்வி பயம் வந்த உடனே எப்போ வாக்கு பதிவு சதவீதம் குறைஞ்சிச்சோ அப்போ இருந்து அவங்களுக்கு கிளி பிடிச்சிருச்சு. அப்சல்யூட் மெஜாரிட்டிலாம் வருவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்சு நானும் முதல்ல சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு 200 to 250 தான் சீட்டுன்னு சொல்லியிருக்கேன், முதல்ல சொல்லியிருக்கேன். ஆமாம், கணிப்பில் நம்ம நான் இப்போ சொல்லலை. ஆனால் அதே மாதிரி இந்த வாக்கு குறைவு என்பது திமுகவை தமிழ்நாட்டில் பாதிக்கும். இங்கேயும் குறைவுகள் பல இடங்களில் 6% கூட இருக்குது திமுக. சில இடங்களில் ஒரு இடத்துல தூத்துக்குடியில் 10% வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்கு. அது திமுகவை நிச்சயமாக அது கேண்டிடேட்டை பெரிய அளவுக்கு பாதிக்கும். அதனால் நான் அதை சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ இந்துத்துவாவை கையில் எடுக்கிறாங்க, அது இப்போ வரிசையாக எடுத்துகிட்டே வர்றாங்க. காங்கிரஸ் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில்
இஸ்லாமியர்களுக்கு ஜாதி மத ரீதியாக இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று நீதிமன்றங்கள் பலது தீர்ப்பு கொடுத்து அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தின் நிலுவையில் இருக்குது. நம்ம கான்ஸ்டிடியூஷன் படி அது கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை வந்து சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இவங்க 4% இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க. அது இஸ்லாமியர்களுக்கு இவங்க ஃபேவர் பண்ணுறாங்கங்கிறப்ப அதை தன்னுடைய கையில் எடுத்துக்கிட்டு இந்துத்துவால் இவங்க கை தூக்குறாங்க. எதுக்கு இவங்க தூக்குறாங்க? இது அதை வச்சாங்கன்னா அதை இஸ்லாமியர் வாக்கு வங்கி குறி வச்சு இவங்க வச்சாங்க. இப்போ இந்த அறிக்கை வெளியானது அதை உடனே பாஜக உஷாராகி என்ன பண்ணுறாங்க, இந்துத்துவா கையில் எடுக்குது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாமியா ஃபோபியாம்பாங்க. முஸ்லீம்களுக்கு எதிராக வெறுப்பு அரசியலை கையில் எடுக்கிறாங்க. இந்த காங்கிரஸ் எப்படி அவங்கள அப்பீஸ் பண்ணுது, இந்துக்கள் அது அப்படி வரும்போது நீண்ட நாளாக ஒரு விஷயம் இருக்குது. இந்தியாவில் முஸ்லீம்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடெலாம் செஞ்சுக்கிறது இல்லை, அதிக குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க, அவங்க தங்களுடைய எண்ணிக்கையை அதிகமாக்கணும் முயற்சி பண்ணுறாங்க. இப்படியே போனால் இந்தியாவில் இந்துக்கள் மைனாரிட்டி ஆகிடுவாங்க, இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டி ஆகிடுவாங்க, அவங்க ஆட்சி வந்துடும். அப்படின்னா பல பொய்களை இந்த சங்கு பரிவார அமைப்புகளும் மற்றவங்களும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. காங்கிரஸே அந்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாது, இப்போ இவ்வளோ பேச்சு பேசுகிறாங்கல்ல காங்கிரஸ். எமர்ஜென்சி பீரியட் என்ன நடந்துச்சு, டெல்லியில் சொல்லித்தாங்கணும். டர்க்மேன் கேட்டு அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி, அது ஒரு ஸ்லம் ஏரியா. டெல்லியில் எல்லா ஸ்லமையும் நான் அகற்ற போகிறேன்னு சொல்லிட்டு சஞ்சய் காந்தி தீவிர முயற்சியில் இறங்கி எமர்ஜென்சி பீரியடில் அவங்களெல்லாம் காலி பண்ண சொன்னார். முடியாதுங்கிறப்ப புல்டோசர் வச்சு அவங்க வீடுகளை தரமட்டமாக்கினார். இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் எப்படி புல்டோசர் அந்த புல்டோசர் கல்ச்சரை கொண்டு வந்தது அவர் தான், கலாச்சாரத்தை சஞ்சய் காந்தி தான். அப்போ அவங்க எதிர்த்தவங்களை 400 பேரை சுட்டு கொண்டாங்க, 1000 பேரை படுகாயம் அடைஞ்சாங்க அந்த போராட்டத்தில். அவங்கள என்ன பண்ணார் தெரியுமா, இஸ்லாமியர்கள் தங்களுடைய அதிக குழந்தைகளை பெற்று தங்களுடைய சமுதாயத்தை மதத்தினரை இந்தியாவில் அதிகமாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு கர்ப்பத்தடை, ஸ்டெரிலைசேஷன், வாசக்டமின்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே ஒரு கேம்ப் அமைக்கிறார் டர்க்மேன் கேட்டில், ஃபேமிலி பிளானிங் கேம்ப்பு. அதில் எல்லா இளைஞர்களும் பெரிய வயசெல்லாம் பார்க்காம கல்யாணம் ஆகாதவனுக்கெல்லாம் கர்ப்பத்தில் ஆப்ரேஷன். யார் காலத்தில்? சஞ்சய் காந்தி காலத்தில் ஷா கமிஷன் ரிப்போர்ட்டில் அதுதான் சொல்கிறாங்க. சஞ்சய் தான் தலைமை தாங்கினாருன்னு சொல்லி அப்போயும் செஞ்சாங்க. இப்போ இவங்க இதை கொண்டு வர்றாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? ஏங்க ஒன்று இருக்குங்க, டிஎஃப்ஆர்னு ஒன்று சொல்கிறாங்க, டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட். அதுதான் ஒரு 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 பர்டிகுலர் பிரிவினர் வளர்கிறாங்களா இல்லை தேய்கிறாங்களான்னு சொல்லக்கூடியது. அது வந்து இந்தியாவில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அதாவது கருத்தரித்தல், மொத்த கருத்தரித்தல் எவ்வளவு, அதில் வந்து நம்ம ரீச் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னா 2.1 அதுதான் இருக்கணும். டிஎஃப்ஆர் வந்து 2.1 நோக்கி நம்ம பயணிக்கணும். 2.1 நம்ம அடைஞ்சிட்டோம்னா மக்கள் தொகை பிரச்சனை கிடையாது, கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அது நமக்கு வளர்ச்சி தேவையான அளவுக்கு இருக்குது, சரியாக இருக்குன்னு தான். இப்போ இந்த டிஎஃப்ஆருங்கிறத தீர்மானிக்கக்கூடிய விஷயம். சரி, இந்த டிஎஃப்ஆர் எப்படி இருக்குது? இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, இந்துக்கள் மத்தியில் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு சொல்லலாம் ஓவராலாக. ஆனால் நீங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிஎஃப்ஆர் எதோடு சம்மந்தப்பட்டிருக்குன்னா, கருத்தரித்தல் என்பது எதோடு சம்மந்தப்பட்டிருக்குன்னா வாழ்நிலையோடு சம்மந்தப்பட்டிருக்கு. படிப்பறிவு இல்லாத மக்கள்கிட்ட அதிக குழந்தைகளை பிறக்கிறாங்க. அதுவும் பெண்கள் படிப்பறிவு இல்லாதவங்களாக இருந்தால் அந்த குடும்பத்தில் அதிக குழந்தைகள் பிறக்கிறாங்க. வாழ்நிலை பொருளாதார ரீதியாக அவங்க ரொம்ப அடிநிலையில் இருந்தாங்கன்னா அறியாமையினால் அவங்க அதிகமான குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. இன்னைக்கு வட மாநிலங்களில் அது வந்து இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கு வேறுபாடு கிடையாது. அது யார் படிப்பறிவு இல்லை, படிப்பறிவு அது இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் படிப்பறிவில் பின்தங்கிய நிலையில் இருந்ததுனால, குறிப்பாக பெண்கள் அதிகமாக படிக்காதனால அவங்ககிட்ட இந்த டிஎஃப்ஆர் கூட இருந்துச்சு ஒரு கட்டத்தில். அது குறைஞ்சி இப்போ அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு, 2.1க்கு வரலைனாலும் அது நெருக்கி வந்துட்டுருக்குறாங்க அவங்க. அப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ கேரளாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய டிஎஃப்ஆர் வந்து டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டு 1.75 தான் இருக்குது. 2.1 இருக்குது பாருங்கள், அதை விட கம்மியாக இருக்குது. தமிழகத்தில் கேரளா நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இது பீகாரில் போனீங்கன்னா இந்துக்கள் மத்தியில் டிஎஃப்ஆர் 3.6 4%. இதுக்கு வந்து என்ன காரணம்? ஒரு அப்போ என்ன சொல்லுவீங்க? இது பொருளாதாரம் படிப்பறிவு அதோடு சம்மந்தப்பட்டதான டிஎஃப்ஆர். அப்போ டிகார்டன்ட் ரேஷியோ பார்க்குறாங்க. ஒரு கடந்த 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு 10 ஆண்டுகள்லையும் பாப்புலேஷன் எப்படி கண்ட்ரோல் ஆகிருக்குன்னு பார்க்கும்போது இது வரைக்கும் வந்த டேட்டா நமக்கு 2017 பின்னாடி சென்சஸ் நம்ம எடுக்கலை. 2021 சென்சஸ் கொரோனாவால் எடுக்கப்படலை.
அதுக்கான டேட்டை இன்னும் கொடுக்கல இவங்க. எடுக்கணும்ல, அதுக்கு பின்னாடி எத்தனை வருஷம், 3 வருஷம் ஆயிடுச்சுல்ல கொரோனா போய். ஆனால் இவங்க அதை எடுக்கணும், எடுக்கலை இந்த மத்திய அரசாங்கம். எடுக்காமலே இந்த மாதிரி பூதங்களை கிளப்பிட்டு இருக்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ டிகார்டன்ட்டு பார்த்தா கடந்த 10 வருஷத்தில் 2021 வரைக்கும் ஒரு கணக்கு எடுத்து 2021 2021 கணக்கு எடுக்கும்போது அதில் வந்து இஸ்லாமியர்கள் அவங்களுடைய பாப்புலேஷன் growth வந்து 32%லேருந்து 24% குறைஞ்சிருக்குது. இந்துக்களுடைய பாப்புலேஷன் growth 24%லேருந்து 17% குறைஞ்சிருக்குது. இன்னும் பாப்புலேஷன் growth இஸ்லாமியர்களுக்கு டிகார்டன்ட்டு ஒரு 10 வருஷத்தில் எடுத்து பார்த்தா கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இந்துக்களை விட. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 10 ஆண்டுகளில் இஸ்லாமியர்களுடைய growth 18% வந்துருக்குறாங்க, 18% வந்துருக்குறாங்க. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. குறைகிற லெவலில் பார்க்கும்போது ரேஷியோ ஆஃப் டிமினிஷிங் ரேஷியோ பார்த்தா அவங்களுடையதும் இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ள நீ கணக்கெடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 18% ஆகிடுவாங்க. ஸோ எல்லாமே ஈக்குவல் ஆகிடும், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகிடும். அதனால் இது வந்து இப்படி சொல்கிறது, அதாவது 8.6% இந்துக்களுடைய ஜனத்தொகை குறைஞ்சிருச்சுங்கிறாங்க. இதை ஏன் சார் எப்படி குறையும்? இல்லை, இது அது மட்டும் இல்லை, இஸ்லாமியுடைய ஜனத்தொகை எவ்வளோ கூடியிருக்கு தெரியுமா சொல்கிறாங்க? 42%க்கு மேலே 43% கூடுங்க. எப்படி கூடிச்சு? எப்படிங்க? இல்லை சார், இந்த பர்சன்டேஜ் வைஸ், ஏன்னா இப்போ எலெக்ஷன் கமிஷனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்தில் இந்த மாதிரியான சில அறிவிப்புகள்லாம் வெளியிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு எதுவுமே கேட்கலையா? நடத்தை விதிகளுக்கு புறம்பானதானுங்க. ஏன் புதுசாக ஒரு ஆய்வு அறிக்கையை வெளியிடுறீங்க? வெளியிடக்கூடாது. இந்த அரசினுடைய அறிக்கை கிடையாது, ஒரு எக்கனாமிக் சர்வே கிடையாது. இல்லை, இது பிரதமருடைய அவர் அமைத்த குழு, பிரதமருடைய குழுன்னு சொல்கிறாங்க. அதில் அவங்க ஆளுங்க தான் வச்சு, ஆமாம், ஆளுநருடைய மகள் தான் அதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஆளுநருடைய மகளும் அதில் முக்கிய பொறுப்பில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க? இது ஏற்கனவே பிளான் பண்ணி இந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் இதை வெளியிடணும். இதன் மூலமாக இந்துக்களுக்கு மத்தியில் ஒரு பயத்தை, பீதியை உருவாக்கி அதை அறுவடை செய்யணும் பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் நாட்டில் நீங்கள் 42% கூடுறான், நீங்கள் 8% குறையிறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் வேகமாக அவன் மெஜாரிட்டி வந்துடுவான். இந்துக்களுடைய எண்ணிக்கை இவ்வளவு குறைஞ்ச பிறகும் 74.9% தான் இருக்குது. அவங்க தான் இருக்கிறாங்க மொத்த ஜனத்தொகையில். இது வந்து இந்துக்கள், இஸ்லாமியர்கள் இங்கே மெஜாரிட்டி ஆவதற்கான உலகத்திலேயே இந்தோனேசியாவுக்கு அடுத்து அதிக முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடு பாகிஸ்தானோ ஆப்கானிஸ்தானோ கிடையாது, ஈரானோ கிடையாது, இந்தியா தான். ஆனாலும் அவங்க வந்து குறைஞ்சிட்டு தான் போகிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, பாகிஸ்தானில் 20% இந்த முஸ்லீம்ஸ் இப்போ 3% ஆகிட்டாங்க. அதை ஒப்பீடு செஞ்சுருக்காங்க. இந்துக்கள் 20%, அவங்க 3% ஆகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து இஸ்லாமிய நாடு. அவங்க வந்து இவங்களெல்லாம் இந்து மதத்துக்கு இந்துக்களையெல்லாம் இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றிருப்பானுங்க. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற நாடுகளோடு இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மை சதவீதத்தை விட இந்தியாவில் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்காங்க. அது உண்மைதான். இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு. இங்கே வந்து ஒரு இந்து நாடு கிடையாது, இஸ்லாமிக் நாடுன்னு நம்ம அறிவிக்கலை. அவங்க இஸ்லாமிக் நாடுன்னு அறிவிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா நீங்கள் இன்னொன்று கணக்கு சொல்கிறாங்க. முகலாயர்கள் 800 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சப்போ இந்தியாவில் இந்துக்களுடைய ஜனத்தொகை குறையலை, சதவீத அடிப்படையில் அவங்க தான் கூட அதே சதவீதத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ இஸ்லாமியர்கள் அவுரங்கசீப் அதை கொஞ்சம் பண்ணான்னு சொன்னாங்க கடைசி காலத்தில். மற்றபடி பாபரோ அக்பரோ அது மாதிரி இந்துக்களை கன்வெர்ட் பண்ணுறதோ, மதத்தை இஸ்லாம் மதத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறதோ, அது மாதிரி காரியங்களை செஞ்ச மாதிரி தெரியலையே. அதனால் இது வந்து ஒரு ஃபோபியாங்க, ஒரு பயபீதியை உருவாக்கி தங்களுடைய வாக்கு வங்கியை பலப்படுத்திக்கிறதுக்கு, இந்து வாக்கு வங்கியை அறுவடை செய்கிறதுக்கு எடுக்கிற, அதாவது பாஜக ஒரு பக்கம், காங்கிரஸ் ஒரு பக்கம், இந்திய கூட்டணி ஒரு பக்கம், இந்தியா கூட்டணி ஒரு பக்கம், என்டி கூட்டணி ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றாக வாழக்கூடிய இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் மத ரீதியாக பிரித்து தங்களுடைய வாக்கு வங்கி அரசியலுக்காக அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸை 2 பேருமே செய்கிறாங்க. இதனால் இந்த சமூகம் வந்து இந்தியாங்கிற நாடு பிளவுபடுது, நாட்டு மக்கள் பிளவுபடுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதலை அதிகப்படுத்துகிறாங்க, துவேஷத்தை அதிகப்படுத்துகிறாங்க, தங்களுடைய வாக்கு வங்கி அரசியல் 2 பேருமே செய்கிறாங்க. நான் குற்றச்சாட்டு. நிகழ்ச்சியில் இருந்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வெற்றி நடை போடுகிறது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.